கம்பு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் கம்பு சேர்த்துக்கிறேங்க, 400 கிராம். அடுத்து சிகப்பரிசி 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பச்சரிசி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து உளுந்து 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. 5 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 பேட்சாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. 6 மணி நேரம் கழித்து பார்த்தா மாவு ரொம்ப சூப்பராக புளிச்சிருச்சுங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்து இதில் கேரட் துருவனை சேர்த்துக்கிறேங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போது நான் உப்பு போடல, இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. வதக்கி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழியில் ஊற்றிக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். கம்பு வச்சு செஞ்ச குழிப்பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.